Hi friends, welcome to Queen's Corner. இன்னைக்கு நம்ம சீஸ் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்போ தோசைக்கல்ல அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதுல பட்டர் அப்படி இல்லனா நெய் விட்டுக்கோங்க. நான் நெய் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ தோசைக்கல் முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் பிரெட் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரே டைம்ல 4 பிரெட் செய்றேன். உங்களுக்கு தோசைக்கல்ல எத்தனை பிரெட் வருதோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ பெரட்டி விட்டுறலாம். சும்மா லைட்டாக ஹீட் ஆனால் போதுங்க. அப்படியே பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ அடிப்பகுதியும் லைட்டாக ஹீட் ஆகட்டும். லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதுங்க. அவ்வளோதான். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி சீஸ் துருவி வச்சுருந்த சீஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிலருக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சீஸ் சேர்த்துட்டு இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ்னால் நம்ம கடைகளில் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டிலையே வரமிளகாயை அப்படியே மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுதாங்க உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இது கூடவே ஆரிகானோ சேர்த்துக்கலாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும். எல்லாமே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும்தாங்க போடணும். அதிகமாக நீங்கள் சேர்த்துற வேணாம். இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக நம்ம க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதுக்கு மேலே எந்த அளவுக்கு உங்களுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சீஸ் சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரையும் அப்படியே விட்டுருங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு கிடச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல சீஸ் நமக்கு மெல்ட் ஆகி நல்லா கிறிஸ்பியான பிரெட் ஸ்லைசஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சீஸ் பிரெட் ஆம்லேட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம குயின்ஸ் கார்னர் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.